நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரான லோகிந்த் அப்படிங்கிற இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரோ கருப்பு ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்லேருந்து கேட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு நபர் கேட்டதுக்காண்டி கருப்பு ட்ரெய்லர் என்றைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி முக்கியமாக இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி வியூவர்ஸுக்கு உங்களுக்கு ஏதாவது திரைப்படத்தை பற்றின கேள்விகள், அப்டேட்ஸ், டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்ம கன்ஃபார்ம் நம்மளுடைய அப்கமிங் வீடியோவில் அந்த அப்டேட் பற்றி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலும் மட்டுமே போதும். ஸோ இப்போ நம்ம கருப்பு திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்டேட் பற்றி பார்த்துலாம். ஸோ ஜென்ரலாக அங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து ட்ரெய்லர் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ கருப்பு பொறுத்தவரை வந்து என்னென்னாங்க, May 14th படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டீமே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி ஏப்ரல் மிட்டில் அந்த May 1க்குள்ளே ட்ரெய்லர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் என்னை பொறுத்தளவு வந்து என்னென்னாங்க, மோஸ்ட் ப்ராப்ளி May 1 தாங்க ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பிகாஸ் May 1 வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸ் டே. ஸோ லேபர்ஸ் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் எல்லாருக்குமே லீவு. தொழிலாளர்கள் மட்டும் இல்லைங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அன்றைக்கி வந்து லீவு. எல்லாருமே அன்றைக்கி மோஸ்ட் ப்ராப்ளி ஃப்ரீயாக தாங்க இருப்பாங்க. ஸோ அதனால் May 1 நீங்கள் ஒரு 6 PM ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெய்லருக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷனாக அன்றைக்கி தேதிக்கு முக்கியமாக அந்த டைமுக்கு ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாகும். பிகாஸ் யோசிச்சு பாருங்கள், May 1 6 PM நம்ம எல்லோரும் என்னங்க பண்ணிருப்போம்? ஒன்று வீட்டில் சும்மா இருப்போம், அப்படி இல்லைனா ஜாலியாக டீ குடிச்சிட்டுப்போம், இல்லைனா ஏதாவது படம் பார்த்துருப்போம், வெப் சீரிஸ் பார்த்துருப்போம். மேஜராக நமக்கு எந்த வேலையும் இருக்காதுங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி லீவு, ஸ்கூல் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ், காலேஜ் போகிறவங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி செமஸ்டர் வந்து முடிஞ்சிடும். பிகாஸ் உங்களுக்கு மே வந்து எலெக்ஷன் வரனால ஒன்று அதுக்கு முன்னாடியே முடிக்கணும்னு நினைப்பாங்க, இல்லைனா அதுக்கப்புறம் முடிக்கணும்னு நினைப்பாங்க. May 1 அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களும் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாருமே அந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் அந்த டைம் ட்ரெய்லர் வரப்போது சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், ட்ரெய்லருக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் ட்ரெய்லர் கட் சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எக்ஸ்ட்ராடனரி ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு May 1 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிப்போங்க. ஸோ அதேமாரி எத்தனை சூர்யா ரசிகர்கள் நம்ம கருப்பு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லருக்கு உண்மையாக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் கருப்பு ட்ரெய்லர் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லருக்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.